குண்டு மல்லாளைய பொறுக்குது அழகிட்டவள் நோடு இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவோ உங்களோட இமேஜ் இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தான். ஸோ அந்த ப்ரீசெட் நான் உங்களுக்கு டைரெக்டாக ஒரே லிங்காக தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் சாங்கு பீட் மார்க்கு அதுக்கான எஃபெக்ட் இந்த மாதிரி ரெண்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதம் எப்பயும் போல் இந்த மாதிரி எம்டியாக நிறைய பீட் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் அதில் இமேஜ் ஆட் பண்ணணும். அதுவும் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அதுக்கு மேலே நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அந்த எஃபெக்ட்டை ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு ஸ்டார்டிங் வந்துருங்க. அந்த 0.2 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கிழக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ஃபஸ்ட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அந்த பீட் மார்க் அளவு இழுத்துட்டு இப்போ ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ் ஸோ இந்த மாதிரி மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா, அதுக்கு போல் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வீடியோ ஏதாவது கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை இந்த மாதிரி மாற்றி அதாவது ஃபஸ்ட்டு இதில் உங்களோட இமேஜ் அடுத்து ரெண்டாவதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மாற்றி ஆட் பண்ணிட்டே போங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணினா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோவும் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ எப்படி பண்ணாங்க அப்படின்ற டுட்டோரியல் வேண்டாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அந்த வீடியோ நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வச்சும் நான் அதுக்கு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு லைவாகவே எல்லா பீட் மார்க்குக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு லைவாகவே ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணியே காமிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கடுத்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ இமேஜ் வந்து கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அந்த எஃபெக்ட்டை நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், நான் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இதில் இருந்தால் நாலாவது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு டச் பண்ணி அந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை எங்கெங்கே ஆட் பண்ணால் அந்த கேர்ளோட இமேஜ் எங்கெங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே ஒன்றை விட்டுட்டு நம்மளோட இமேஜை விட்டுட்டு அடுத்து இருக்க அந்த கேர்ளோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி அந்த கேர்ளோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 இமேஜ் வந்து செலக்ட் ஆகும். 5 இமேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி அந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் அந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 5 இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இனி மீது இருக்குது என்ன நம்மளோட இமேஜ். ஸோ அதுக்கான இமேஜும் அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அந்த ரெண்டாவது ஃபஸ்ட் இருக்க ஆரஞ்சு கலர் முடிஞ்சு ரெண்டாவது இருக்க ஆரஞ்சு கலர் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி அதே மாதிரியே காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட இமேஜ் எங்கெங்கே இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணினா இதுவும் அதே மாதிரியே நமக்கு 5 லேயர் தான் செலக்ட் ஆகும். ஸோ அந்த 5 லேயர்லையும் கரெக்டாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அதே மாதிரியே அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க அந்த சின்ன ஆரோ மார்க்கு டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இதுலேயும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகி இப்போ எஃபெக்ட் எல்லாமே பேஸ்ட் ஆகி முடிச்சிருச்சு. இதுக்கடுத்து லாஸ்ட்டாக அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தான் இப்போ எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த கேர்ளோட இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக 0.5 செகண்ட் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் அதாவது வீடியோ கீழே ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். அந்த டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் கட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. அந்த பிளாக் கலர் மட்டும் போகணும். அதுக்கு அந்த வீடியோவை டச் பண்ணிட்டு அந்த பிளெண்டிங்கில் போய் அந்த ரெண்டாவது இருக்க லைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஸ்க்ரீன் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போ இந்த உள்ளே இருக்க ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலரை சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ இந்த கீழே இருக்க எஃபெக்ட் அதை ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எஃபெக்ட் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் கலர் அண்ட் லைட்னு இருக்கா அதுக்குள்ளே போனதும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த சென்டரில் இருக்க அந்த ரவுண்டை பிடிச்சி இழுத்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு நேராக கொண்டுட்டு போனாலே இப்போ அந்த ஹார்ட்டோட கலர் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலரில் உங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது ஓகேன்னா அதை செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ இதை காப்பி பண்ணி நம்ம மீத இருக்க அந்த கேர்ளோட இமேஜ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணணும். ஸோ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு
அடுத்து ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அடுத்து அந்த கேர்ளோட இமேஜோட ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே இந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி ஜஸ்ட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி மட்டுமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நான் சொல்லி கொடுத்த மாதிரியே போய் கலரை ஒன்றுலையும் வேறு கலரை செலக்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நல்லாவே கிடச்சிடும். ஸோ இப்போ வீடியோட லாஸ்ட் வரை எல்லாமே பர்ஃபெக்டாக மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே